Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இதுல 24 அதிகாரங்கள் இருக்கிறது. இதை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வரணும். ஏன் இதை ஒவ்வொரு பாடத்திலையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த காரியத்தை சொல்றோம். லூக்கா சுவிசேஷத்தின் அமைப்பு 3 ஞாபகம் வச்சுக்கலாம். வருகை, வரங்கள், வருத்தங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லூக், அப்பியரன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அஃப்ளிக்ஷன். இதுல முதல் பகுதியான வருகையை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல தான் லூக்கா 3ஆம் அதிகாரம் இருக்குது. இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம் இல்லையா? அது என்ன தலைப்பு? யோவான் ஸ்நானனின் ஊழியங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். இப்போ இதுல 38 வசனங்கள் இருக்கு. இதில் நம்ம 20 வசனங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். மீதமுள்ள வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். யோவான் ஸ்நானனின் ஊழியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையில நம்ம பார்க்கணும் பாருங்களேன். 2-fold மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது. அதுதான் நம்ம போன பாடத்துல ஃபுல்லாவே நம்ம படிச்சோம். மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது அப்படின்னா என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க, தேவனை விட்டு தூரமா இருந்தாங்க. தேவனிடத்திலே அவர்களுடைய இருதயத்தை அவர் திருப்புவதுதான் அந்த காரியம் என்பதை நம்ம போன வாரத்தில் நம்ம படிச்சோம். அதாவது பாவம் நிறைந்த ஜனங்களின் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புவது. ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாங்க. டேக் a U-turn to God அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா படிச்சோம் இல்லையா? இன்னொரு ஊழியம் யோவானுக்கு இருக்கு. அதுதான் இயேசுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இப்ப அதுக்கு முன்னால போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்த்திடலாம். யோவானுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 காரியங்களை நான் சொல்லி கொடுத்தேன்ல, பாயிண்ட் வைஸா நம்ம படிச்சோம். முதலாவது பாவங்கள், அதை குறித்து யோவான் பிரசங்கிக்கிறார். 2வது பாவ மன்னிப்பு, அந்த ஃபர்கிவ்னஸ். 3வதாக மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ். இதை குறித்து நம்ம விளக்கமா படிச்சோம். 4வதாக ஞானஸ்நானம். 5வதாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், யோவான் இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச உடனே ஜனங்கள் வராங்க. பொது ஜனங்கள் முதலாவது வராங்க. அடுத்தது ஆயக்காரர்கள் வராங்க, போர் சேவகர்கள் வராங்க. இதை தாண்டி பரிசேயர் சதுசேயர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப இந்த இடத்துல பரிசேயர் சதுசேயர் கூட வராங்க அப்படிங்கறத மத்தேயு எழுதுறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. அவங்க மனம் திரும்பி மனதுல குத்தப்பட்டவர்களாய் வராங்க. அந்த டைம்ல பார்த்து வெல்கம் யூ பிரதர், வெல்கம் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லாம யோவான் எப்படி சொல்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே. பாம்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாத்தானை குறிக்கிறது. இப்ப என்ன சொல்ல வராரு? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வரவங்களை பார்த்து சாத்தானின் பிள்ளைகளே. இவங்களுடைய மனம் திரும்புதல் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது அப்படின்றது அவங்களுடைய செயல்பாடு மூலமா இருக்குது பாருங்களேன். நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்ப உதாரணமா நம்ம சபையில யாராவது வராங்க, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, பாவியா இருந்த உன்னை உனக்கு வழிகாட்டினது யார் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? போமா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு அப்படின்னு போயிருவாங்க. நாங்க ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டோம், ஹர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இங்க யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொன்னபோது அவங்க யாரும் கோச்சிட்டு போல பாருங்களேன். அதுதான் அவங்க மனம் திரும்புதலுடைய உண்மையான செயல் அப்படின்னு நான் சொல்வேன். இதே அவங்க ஷாலோவா ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க மனதுல குத்தப்பட்டவர்களாகி உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள போனனாலதான் யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாசு
பிசாசின் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆமா யோவான் நீ சொல்றது கரெக்ட் தான், நாங்க பிசாசின் பிள்ளைகளை தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து அவரிடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்க்கிறோம். சோ இவ்ளோ காரியங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது யோவானை குறித்து யோவான் சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 10:41 யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. John did not do any miracles. சோ இது பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளவு கூட்டம் வருது, எவ்வளவு அற்புதங்கள் இந்த மனிதன் மூலமா நடக்குது, அவர் தீர்க்க தரிசனம் வரம் படைத்தவரா, இப்படி எல்லாம் பார்த்துதான் ஜனங்கள் போவாங்க. இப்ப ஒரு அற்புதமே நடக்கல அப்படின்னு சொன்னா யாருங்க அவர்கிட்ட போவாங்க? ஆனா யோவானுக்கும் இன்றைய நவீன கால பிரசங்கியாருக்கும் அதான் வித்தியாசம். யோவான் கர்த்தருடைய மனந்திரும்புதலின் செய்தியை கொடுத்த பொழுது திரளான ஜனங்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாகி தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பினார்கள். அவங்க அற்புதத்தை பார்த்து வரல. இன்னைக்கு கூட ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணும் வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் உண்மையாகவே மனம் திரும்புவாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். மனம் திரும்புதலின் செய்தி வரும் பொழுது எல்லாத்தையும் கேட்பாங்க, நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு கையெல்லாம் தூக்குவாங்க. ஆனா எனக்கு இயேசு இது செய்யணும், அதை செய்யணும், எனக்கு அற்புதம் கிடைக்கணும், எனக்கு பிசாசு ஓடணும், நான் விடுதலை பெறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க நோட்டீஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு யாருக்கும் குருடர்களை பார்வையை அடைய செய்யல, சப்பானிகளை நடக்க செய்யல. ஆனால் இந்த யோவானுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தார் அப்படின்னு சொன்னா, இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு கரடு முரடான இருதயமுள்ள ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அப்ப இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் மிரக்கிள் என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல், ரட்சிப்பு அடைவதுதான் மிகப்பெரிய அற்புதம் என்பதை நம்மால விளங்கி கொள்ள முடியுது. பாருங்களேன், யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோவான் சிறு வயதிலிருந்தே அவர் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா வயதான சகரியா எலிசபெத்துக்கு தேவனுடைய வல்லமையினாலதான் இந்த யோவான் உருவானார். பாருங்க, அதுக்கு பிற்பாடு நம்ம சகரியா தீர்க்க தரிசனமா சொல்வாரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவியானவர் தான் அவரை வனாந்தரத்துக்கு கூட கொண்டு போனார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அப்ப யோவானுடைய இந்த ஊழியங்கள் யாரால் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டுதான் அது செயல்படுத்தப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வரமே இல்லை இவருக்கு, இவரால ஒரு அற்புதம் கூட செய்ய முடியல, இவருக்கு தீர்க்க தரிசன வரம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துவது யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் யோவானோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால் இந்த காரியம் நடைபெற்றிருக்கவே பெற்றிருக்காது அப்படின்னு தான் நான் சொல்வேன். போன வாரத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், யோவான் தன்னுடைய செய்தியில் இதன் மூலமாக சொல்லும் 3 முக்கிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 3 ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா, ரேஸ் சாதி, ரிச்சுவல் சடங்கு, ரைச்சஸ்னஸ் சன்மார்க்கம். நான் என்ன சொன்னேன், நீங்க எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அது உங்களுக்கு மனம் திரும்புதல கொடுக்காது. ஐயோ நான் வந்து ரொம்ப ஹை கிளாஸுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி சடங்கு அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், நான் பார்ன் கிறிஸ்டியன், கரெக்டா எல்லாமே செஞ்சிருவேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிருவேன், தசம பாகம் எல்லாம் கொடுத்துருவேன், ஊழியெல்லாம் செஞ்சிருவேன். சடங்கு செய்யறனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. யார் ஒருவர் சரியாக மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும், அவர்களுக்கு தான் இயேசு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதியின் வஸ்திரம் ரைச்சஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரைட் லிவிங் வித் காட், தேவனோடு கூட இருக்கிற சரியான உறவு. அப்ப யோவானுடைய செய்தியின் மூலமாக இந்த 3 காரியத்தை தான் நம்ம படித்துக் கொள்ளுகிறோம். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரேஸ் ரிச்சுவல் கிடையாது, அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில ரைச்சஸ்னஸ் இருக்கணும். சாதி சடங்கு வேண்டாம், உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இருந்தாதான் அந்த சன்மார்க்க வாழ்க்கைக்குள்ள உங்களால போக முடியும். சோ இதான் நம்ம போன வாரத்துல தெளிவா படிச்சோம். இன்றைக்குரிய பாடத்துக்கு நம்ம போயிடலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 இயேசுவின் ஞானஸ்நானம், the baptism of Jesus. இப்ப ஏற்கனவே சொன்னேன், யோவான் ஒரு ஊழியத்தை முடிச்சிட்டாரு. என்ன ஊழியம் அது? மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணிட்டாரு. இப்போ மேசியாவுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரியா? வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இது ஒவ்வொரு வார்த்தையா நம்ம படிக்க போறோம், அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன போட்டிருக்கு? ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப பாருங்களேன், இந்த இன்சிடென்ட் அப்படியே கண் முன்னால வச்சுக்கோங்களேன். யோவான் யோர்தான் நதிக்கரையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டு திரளான ஜனங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றாங்க. நம்ம கூட பார்த்தோம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பொது ஜனங்கள் வராங்க, ஆயக்காரர்கள் வராங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வராங்க, போர் சேவர் வராங்க, எல்லா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்க.
இப்போ இவங்க எல்லாரும் ஊருக்குள்ள திரும்ப போவாங்கல்ல, போய் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா. யோவான் ஒருத்தர் அந்த யோர்தான் நதிக்கரையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. நம்ம எல்லாம் பாவி, நம்ம கண்டிப்பா மனம் திரும்பணும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது, இப்படி எல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லி நிறைய பேரை யோவான்ட்ட அனுப்பியிருப்பாங்க. அவங்க தான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. இந்த செய்தி கண்டிப்பாக இயேசுவுக்கும் போய் சென்று அடைந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இயேசு கிட்ட போய் சொல்லிருப்பாங்க, இயேசுவே உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா, ஊரே பரபரப்பா இருக்கு, நீங்க பாட்டு இந்த தச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்களே, டேபிள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சீக்கிரமா போங்க, யோவான்னு ஒருத்தர் யோர்தான் நதிக்கரையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க கூட இப்பதான் போய் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கிறோம், நீங்க போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் அப்படியே லேட் பண்ணார், டிலே பண்ணார். ஏன் அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள்ல மேக்சிமம் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அவர் தாமதித்தார். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று அப்படின்னு போட்டிருக்கு. யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்படியே லாஸ்ட்ல போய் நின்னுட்டு பாரு அந்த லைன்ல. யோவான் வந்து இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆயிருது. தன்னுடைய உறவினனான யோவான்ட்ட சொல்றாரு, யோவானே எனக்கு ஞானஸ்தானம் கொடு. லூக்கா இதை எழுதாட்டாலும் இதை மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம்ல, உடனே எல்லாம் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கல. என்ன சொல்றாரு பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்ப என்ன போடப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்ன உடனேலாம் யோவான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கல. ஏன் இயேசு சொன்ன உடனே யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப யோவான் என்ன பிரசங்கம் பண்றாரு, நீங்க உங்க பாவ வழிகளை விட்டுட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இப்போ யோவானுடைய பிரசங்கத்திற்கு ஒரு விதிவிலக்கு ஒருத்தர் கொடுக்கிறோம், எக்ஸம்ஷன் ஒருத்தர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுத்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னா இயேசுவுக்கு தான். ஏன்னா இயேசு மட்டும்தான் பாவம் இல்லாத பரிசுத்தர். அவருக்கு எங்க கடந்த கால பாவங்கள் இருக்குது, அதனால அவர் மட்டுமே ஞானஸ்தானம் எடுக்காம எக்ஸம்ட் பண்ணலாம். ஆனா இங்க இயேசு வந்து நிக்கும் போது யோவானுக்கே ஷாக் ஆயிருது, அதனாலதான் தடை செய்கிறாருன்னு பாக்குறோம். ஆனா இயேசு சொல்றாரு, நீ எனக்கு இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். பாருங்களேன், ஞானஸ்தானம் கொடுத்தவரே ஞானஸ்தானம் எடுக்காதவர். ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் டிட் நாட் டேக் பேப்டிசம். சோ ஆச்சரியமா இருக்குல்ல, யோவான் தான் இதை துவங்குறாரு, ஆனா அவரே வந்து ஞானஸ்தானம் எடுக்காதவர். சரி, ஏன் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கணும்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர், அப்படின்னா ஏன் அவர் எடுக்கணும்? ஜனங்கள் தானே மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதற்கு 4 முக்கியமான காரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக, யோவானின் வேலையை இயேசு தொடர போகிறார். இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இப்போ யோவான் வந்து இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்தார், அப்படிதானே? நம்ம இதை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? யோவான் என்ன பிரசங்கம் பண்றார் அப்படின்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? மத்தேயுல இதை விளக்கமா நம்ம பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோவானுடைய பிரசங்கம் இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதற்கு பிற்பாடு மத்தேயுல நம்ம வாசிப்போம், ஜனங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அப்புறம் இயேசுவும் வந்து நிப்பாரு. அப்புறம் 4ஆம் அதிகாரத்துல அந்த சோதனை எல்லாம் போடப்பட்டிருக்கும். அதுக்கு பிற்பாடு யோவானை ஏரோது அந்திபா சிறையில போட்டுருவார். அதற்கு பிற்பாடு இயேசு வந்து பிரசங்கம் பண்ண துவங்குவார். என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்றது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எப்ப? யோவான சிறையில போட்ட உடனே. அப்ப உங்களுக்கு புரியுதா? யோவானுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு உடனே இயேசு அதை துவங்குகிறார். இப்படி சொல்லாமா? ஒரு ரிலே ரேஸ் மாதிரி யோவான் துவங்கினாரு, அவரை சிறையில ஏரோது ராஜா போட்டுட்டாரு. போட்ட உடனே அந்த ஊழியத்தை யார் தொடர்றது? இயேசு தொடருகிறார். யோவான் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரசங்கத்தை தான் அவர் பிரசங்கம் பண்ணல. அதனாலதான் இங்க யோவானுடைய பிரசங்கமும் இயேசுனுடைய பிரசங்கமும் சேமா இருக்குது. யோவான் வந்து என்ன பண்றாரு? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற வகையில பாவம் நிறைந்த ஜனங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி வைக்கிறாரு. இயேசு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே திரளான கூட்டம் இயேசுடைய போதனைகளை கேட்டு அவரை பின்பற்றுகிறது. இதான் நடக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு அன்றைக்கு துவங்கினார், அதற்கு பிற்பாடு அவருடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு சீஷர்கள் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு அதை ரிலே ரேஸ் மாதிரி இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுகளாக அது கைமாறி இன்றைக்கு நம்முடைய பொறுப்பிலே இது விழுந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி அதுதான். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுன்னு சொல்லணும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக இந்த பூமியிலே
ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு கடன் தொல்லை மாறும் அப்படின்னு சொல்றத காட்டிலும் நம்ம எல்லாம் பாவிகள், நமக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுகிறார், நம்ம மனம் திரும்பணும், அப்பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்ற இந்த யோவானின் மனம் திரும்புகிற பிரசங்கத்தை பிரசங்கிக்கணும். யோவான் தன்னிடத்துல ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவர்களிடத்துல எப்படி சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. நான் கூட சொன்னேன், இவர் பூசி மொழுகிற பிரசங்கியார் அல்ல. ஐயோ நம்மளுக்கு கூட்டம் குறைஞ்சிரும் அப்படிலாம் நினைக்கல. இவருக்கு தேவை மனம் திரும்புதல். சத்தியத்தை சத்தியமாக இந்த இடத்துல அவர் உரைக்கிறதை பார்க்கலாம். அப்ப முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ளணும், யோவானின் வேலையை இயேசு தொடர போகிறார். அப்ப நம்ம இதுல இருந்து இன்னொரு விஷயமும் நம்ம அறிந்து கொண்டோம். God's kingdom is team work. இது ஒருத்தரா நம்ம பண்ண முடியாது. இத தொடர் ஊழியமா நம்ம செய்யணும். இப்ப ஒரு ஊழியம் செய்யறோம்னா கூட ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு பணிகளுக்காக அழைத்திருப்பார். அந்தந்த பணியை நாம செய்யணும். அப்பதான் அது கரெக்டா முழுமை அடையும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது அனைவரும் சேர்ந்து நம்ம செயல்படுகிற ஒரு காரியம் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்றோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவின் கடந்த கால வாழ்க்கை முடிந்து புது வாழ்க்கைக்குள் நுழைகிறார். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இயேசுக்கு என்ன கடந்த கால வாழ்க்கை? இப்போ யோவான் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பாவ வழியை விட்டுட்டு அவங்க மனம் திரும்பணும். இப்ப நம்மள கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டா நம்ம வாழ்க்கையை பிரிச்சிடலாம். பாருங்களேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்பட்ட பின். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாவ வாழ்க்கை தானே இருந்துச்சு. ஆதாம் மூலமாக நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அதற்கு பிற்பாடு நம்ம பாவ வழி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ டர்ன் எடுத்துட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வழியை திருப்பி கொண்டோம். அப்ப நமக்கு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இயேசு தான் பாவம் இல்லாத பரிசுத்தரே, அவருக்கு ஏன் புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கணும். இங்க பாருங்களேன், இயேசுவுக்கு 12 வயதா இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர் அவருக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பார் மிட்ஸ்வா அப்படின்றத அனுசரிப்பதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னா என்னாச்சு? அந்த பார் மிட்ஸ்வா முடிஞ்ச உடனே அவருடைய பெற்றோர் அவரை விட்டுட்டு வரல, இல்லனா இவர் தொலைஞ்சு போல, இயேசுவே வேண்டுமென்றே அங்க இருந்து விட்டார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. வேண்டுமென்றே போடல, பட் இருந்து விட்டார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ இப்ப என்ன பண்றாங்க? யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடி வராங்க. தேடி வந்த உடனே மரியாள் அம்மாக்கு பொறுக்காம என்ன கேக்குறாங்க? மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? நானும் உன்னுடைய தகப்பனும் உன்னை தேடிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவினுடைய பதில் என்ன இருந்துச்சு? ஏன் என்ன தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் செய்ய வேண்டாமா அப்படின்னும் போது நான் சொல்லி கொடுத்தேன், ஃபாதர்ஸ் பிசினஸ் அப்படிலாம் சொல்லி கொடுத்தேன்ல. அவரு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேவா இருந்தாரு? இல்ல, அவர் என்ன பண்ணாரு? திரும்பவும் எருசலேம்ல இருந்து நாசரேத்துக்கு போயிட்டார்ல. வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய பெற்றோரோடு கூட நாசரேத்துக்கு போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் கூட சொல்லி கொடுத்தேன், இயேசுவானுடைய அந்த வாலிப பருவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இயேசுவானவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னேன்ல நானு. அதான் அது. அப்ப இயேசு 12 வயசுல அவர் என்ன பண்றாரு? என்னதான் பிதாவின் வேலையை நான் செய்ய போறேன்னு சொன்னாலும் மறுபடியும் போய் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அப்ப இப்ப 18 வருஷம் முடிஞ்சிருச்சு. 30வது வயதுல தான் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு, ஒருவேளை தச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நிரந்தரமாக அவர் தன்னுடைய பிதாவின் வேலையை செய்வதற்காக இப்போ யோர்தானுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்பி அவர் வீட்டுக்கு அவர் போறது இல்ல. அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப பப்ளிக் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனாலதான் பாருங்களேன், திடீர் என்று சொல்லி இயேசு இந்த இடத்துல இருக்கிறார் சொல்லி கேள்விப்பட்ட அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் வராங்க. கூடியிருந்த ஜனங்கள் சொல்றாங்க, உங்க தாயார் உங்க சகோதரர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னுடைய தாயார் யார்? என்னுடைய சகோதரர் யார்? என்னுடைய சகோதரி யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? அதனாலதான் சொல்றாரு. அப்போ முதல்ல 12 வயசுல அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அவங்க கூட தான் போய் இருந்தாரு. ஆனா இப்ப 30வது வயதுல என்ன பண்ண போறாரு? திரும்பி அவர் போறது இல்ல. அப்ப இயேசு உடைய பழைய வாழ்க்கை அவங்க குடும்பத்தோடு இருந்தது. குடும்பத்தோடு இருந்தார், பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார், மேபி தச்சு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இனி ஊழியத்துக்கு முழு நேரமா வர போறாரு. அப்ப அவருக்கு அது ஒரு புது வாழ்க்கை தானே. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன், இயேசுவின் கடந்த கால வாழ்க்கை முடிந்து புது வாழ்க்கைக்குள் நுழைகிறார். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய சீஷர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக. இது என்னது? இப்ப இயேசு 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க போகிறார். நீங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சீஷர்களை அழைக்கிற அழைப்பு போடப்பட்டிருக்கிறது. எல்லா சீஷர்களுக்கும் போடப்பட்டாலும் ஒரு சில சீஷர்கள் போட்டிருக்கா. சீமோன், யோவான், அந்திரேயா, யாக்கோபு, மத்தேயு, இவங்களை பத்தி எல்லாம் போட்டிருக்கு, எப்படி அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. போறாரு, என்னை பின்பற்றிவான்னு சொல்றாரு. உடனே அவங்க
அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வராங்க. எப்படி அது நடந்துச்சு? எனக்கு அது யோசித்திருக்கீங்களா? எப்படி நடந்ததுன்னா, இவங்க ஏற்கனவே யோவானின் செய்தியை கேட்டு மனம் திரும்பியவர்கள், தேவனுக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்பினவர்கள். கரெக்டா பக்குவமா அந்த இருதயம் இருக்கும்போது இயேசு போய் கூப்பிடுறாரு, உடனே அவங்க எஞ்சி வந்துடுறாங்க. அதான் அதோடைய ரீசன். சோ அப்ப தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் முன்மாதிரியாக இருக்கும்படியாக அவர் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யோவான் ஞானஸ்தானம் அப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தது. அப்போ இயேசு அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவர் ஒரு ரோல் மாடலா அவங்க சீடர்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான சீஷர்கள் யோவானுடைய சீஷர்கள் என்பதை நம்மளால பார்க்க முடியும். பாருங்களேன், அந்த 12 சீஷர்கள்ல கூட யோவானே எழுதுவார். யோவான் சுவிசேஷத்துல யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா என்பவன். அப்ப யோவானின் சீஷர்களா தான் சீமோனும் அந்திரேயாவும் இருந்திருக்கிறாங்க. யோவான் சொல்றாரு, இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே யோவானை விட்டுட்டு இயேசுவின் பின்பாக சென்றார்கள். அதே மாதிரி பாருங்களேன், ஆயக்காரனாகிய மத்தேயுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் போறாரு. ஆயத்துறையில் இருக்கும் பொழுது அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு அவன் பின்பற்றி வந்துட்டானா. நான் நினைக்கிறேன் ஆயக்காரர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்கல்ல, மேபி இந்த மத்தேயும் அவர்களில் ஒருவரா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இயேசு போய் சொன்ன உடனே அவர் வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலையில தான் யோவான் விட்டுட்டு போயிருந்தார். சகேயு பாருங்க, இறங்கி வா நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு போறாரு. போன உடனேயுமே சகேயு சொல்றாரு, நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா திரும்பி தந்துடுறேன், என் ஆஸ்தியில பாதியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னா யோவான் ஏற்கனவே இந்த ஆயக்காரர்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக தன்னை பாவிகளோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள மிக முக்கியமான ஒன்று. இப்ப இயேசு பாருங்களேன், அந்த யோர்தான் நதி கரையில போய் நிக்கிறாரு. திரள் கூட்டமான ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலால் குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்காக லைன்ல நின்று இருக்காங்க. கடைசியில போய் மெதுவா போய் இயேசுவும் நின்றுப்பாரு. அப்ப மத்தவங்க எல்லாம் அவரை பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மள மாதிரிதான் இவரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்ப யாருக்குமே இயேசு யாருன்னு தெரியாது வரல. அதனால அவங்க வேற சந்தேகமா யோசிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஆனா இயேசு அந்த இடத்துல மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலா என்ன நினைச்சிருவாங்க, நானும் பாவின்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனக்கூட்டெல்லாம் போயிட்டு தனியாவா போய் எடுத்திருப்பாரு? கிடையாது. கண்டிப்பா தானும் தன்னை பாவிகளோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். He identified himself with sinners அப்படின்னு சொல்லலாம். இயேசுடைய ஊழியத்தை கூட பார்க்கிறோம். ஆயக்காரர்கள் பாவிகளுடைய வீடுகள்ல போய் விருந்து சாப்பிடுறார். அப்ப பரிசேயர்கள்லாம் என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசினா பாவிகளோட வீட்டுல போய் எப்படி அவர் சாப்பிடலாம்? ஏன் அப்படின்னு சொன்னா, யூத கலாச்சாரத்தின்படி யாருமே பாவிகளோட வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களோடு கூட சரியான நட்பு உள்ளவர்கள் தான் சாப்பிட முடியும். இப்ப நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல கூட பாருங்களேன், நம்ம யார் வீட்டுக்குன்னா போயிட்டு சாப்பிடாம வந்துட்டா கோச்சுப்பாங்க. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியாவது குடிச்சிட்டு போங்களான்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் கல்ச்சர் அது. இப்ப நம்ம சாப்பிடாம வரோம் அப்படின்னா அங்க ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நமக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது, அவங்க கிட்ட கோச்சிட்டு இருப்போம், அதனாலதான் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரிதான் யூத கலாச்சாரத்திலையும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிடுறோம்னா அவங்க எல்லா காரியத்தையும் நானும் ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம். அப்ப இப்ப பாவிகள் வீட்டுல போய் இயேசு சாப்பிடுறாரு அப்படின்னா இந்த பரிசேயர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இயேசுவும் அவங்க பாவத்துக்கு உடந்ததான், அதனாலதான் எதிர்த்தாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி அவர் எப்பவுமே எப்படி அழைக்கப்பட்டார்னா, ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்றோம்னா, ஏன் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார் என்று சொன்னால் பாவிகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? 4 முக்கியமான ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். முதலாவதாக என்ன நான் சொன்னேன், யோவானின் வேலையை இயேசு தொடர போகிறார். இரண்டாவது நான் என்ன சொன்னேன், இயேசுவின் கடந்த கால வாழ்க்கை முடிந்து புது வாழ்க்கைக்குள் நுழைகிறார். மூன்றாவது தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய சீஷர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக. நான்காவதாக தன்னை பாவிகளோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள. அப்ப உங்களுக்கு இது நல்லா விளக்கமா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம போக போறோம். என்ன போடப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. மிக முக்கியமான குறிப்பை லூக்கா எழுதுகிறார். ஜெபம் பண்ணுகையில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தப்போ வானம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிதான் பிற சுவிசேஷங்களை நம்மளால அறிந்து கொள்ள முடியுது. ஆனா இங்க லூக்கா மட்டும் ஒன்றை ரெக்கார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே என்ன பண்றாராம், ஜெபம் பண்றாராம். அப்பதான் வானம் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஜெபம் பண்றது அப்படின்னா என்னதுன்னா, தேவனோடு கூட பேசுவது. அப்ப இந்த இடத்துல தன்னுடைய பிதாவோடு கூட அவர் உறவாடுவதை, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சன் அண்ட் தி ஃபாதர், அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா? அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு அசாதாரண
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் தான் நடக்குது. அது என்னது? வானம் திறக்கப்பட்டது. இப்ப நீங்க பாருங்கல்ல, யோவான் வந்து திரளான ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணல? வானம் திறக்கப்படல. ஆனா இங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் ஆட்டோ இது நடக்குது. எப்ப அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ணுகையில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 22ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். சோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்ப அவர் மேல இறங்குறாராம். எப்படி இறங்குறாராம்? புறாவை போல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் புறா கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் புறா அல்ல. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக பல காரியங்கள் சொல்லப்படுது. நம்ம போன பாடத்துல கூட நம்ம படிச்சோம் இல்லையா? அக்கினி, அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கும்போது, மேல் வீட்டறையிலே ஏறக்குறைய 120 சீஷர்கள் கூடியிருந்த பொழுது பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குறார். அப்ப அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அப்ப அக்கினி அப்படின்றது நமக்கு தெரியுதா? பரிசுத்த ஆவியானவர் பல வகையிலே அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார், உருவகப்படுத்தப்படுகிறார். இன்னும் சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது எண்ணெய்க்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப இங்க பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். ஏன் புறா அப்படின்னு சொன்னா, பொதுவா புறா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, கபடற்ற புறா, சுத்தமான புறா. ஆனா பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த புறாவை போல ரூபம் கொண்டு அவர் வருகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி நம்ம சொல்லும் பொழுது இங்க என்ன நடக்குது? ரொம்ப முக்கியமானது அதான் நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசுவின் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது நீங்க சொல்லக்கூடாது, அப்ப இதுவரைக்கும் இயேசுவின் மேல அபிஷேகம் இல்லையா அப்படின்னா, இயேசு கர்ப்பம் தரித்ததே எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தானே. காபிரியல் தூதன்ட்ட மரியாளமா கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்ப அந்த இடத்திலேயே இயேசு எப்படி கர்ப்பம் தரிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியுதுல. எல்லா இடத்திலையும் பரிசுத்த ஆவியானோட செயல்பாடு இருக்கிறது. பிள்ளை குழந்தையா இருக்கும் பொழுது அது வளர்ந்தது பரிசுத்த ஆவியானவரால். அது மாத்திரமல்ல, நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலதான் அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். இப்படி அவருடைய எல்லா காலகட்டங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த இடத்திலே இயேசு அவர் பகிரங்கமான வெளியரங்கமான அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி, ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அவரை அனாயிண்ட் பண்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறது தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு இந்த ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும் பொழுது அபிஷேகம் பண்ணப்படுகிறார், அனாயிண்டட் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யோவான் சுவிசேஷத்துல வந்து யோவான் சொல்லுகிற சில வசனத்தின் மூலமாக இன்னும் விளக்கமாக நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 32 முதல், பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். இங்க பாருங்களேன், முதலாவது இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லிடுறேன். யோவான் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தது ஏதோ அவருடைய சொந்த விஷயம் கிடையாது. தன்னை பிற்காலத்துல எல்லாரும் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு அழைக்கணும். இப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ள போயிருச்சு. புதுசு புதுசா ஜனங்களை கவர வேண்டும் என்பதற்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த நாட்கள்ல இருந்த பரிசுத்தவான்கள் தேவன் என்ன நியமித்திருந்தாரோ அதை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினார்கள். அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே மிக கவனமா இருந்தார்கள். இப்போ புறஜாதிகளுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு வந்தது. முதன்முறையாக யோவான் தான் இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்ததாக பிற சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அது அவர் சொந்த காரியம் இல்ல, அவர் சுயத்துல தீர்மானித்தது இல்ல. ஆவியானவர் தான் அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை அவருக்கு கொடுத்தாராம். இங்க பாருங்க, ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். அப்ப யார் அவர் அனுப்புனாரு? ஆவியானவர் தான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு அனுப்புனாராம். அதே மாதிரி சொல்றாரு, ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். அப்ப ஒரு அடையாளமா யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் இப்ப இயேசுவுக்கு கொடுக்க போது, என்னதான் இயேசு அவருடைய உறவினரா இருந்தாலும்
அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினத யோவான் பார்த்தார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, கண்டு ஆவியானவர் இறங்கினதை கண்டு நானும் சாட்சி கொடுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி போறாரு அப்படின்னும் போதுதான் சீமோனும் அந்திரேயும் பின்பற்றி போறாங்க. உங்களுக்கு புரியுதாப்போ? இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு திரித்துவம் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிதா பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாரு, இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார். 3 பேர் இருக்காங்க பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. திருத்துவம் அப்படின்ற அந்த வேர்ட் இல்லாட்டாலும் பல சம்பவங்களை வச்சு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அப்ப இயேசுவின் ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் அபிஷேகம், அனாயிண்டிங். இயேசுவை வெளியரங்கமா பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்றாரு. நம்மள கூட கர்த்தர் ஸ்பெஷலா ஊழியத்துக்குன்னு பிரித்தெடுக்கிறாருன்னா இந்த அனாயிண்டிங்கோட கூட தான் நம்ம போகணும். எனக்கும் மியூசிக் வாசிக்க தெரியும், எனக்கும் பாட்டு பாட தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு யாரும் ஊழியம் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஞானஸ்தானம், அந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். அந்த அதிகாரப்பூர்வமான அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் நம்முடைய ஊழியத்தை துவங்க வேண்டும். மனிதனாக வந்த இயேசுவுக்கு இது தேவைப்பட்டது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் ஊழியத்திற்கு அழைப்பார் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்தோடு கூட தான் நாம் ஊழிய பணிகளை செய்ய வேண்டும். இப்ப மற்ற காரியம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்படும் பொழுதே வந்துட்டாரு, அதனால நீங்க இனி அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல, பேசாட்டாலும் பரவாயில்ல, இப்படி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வரங்கள் கிரியை செய்யாட்டாலும் பரவாயில்ல, தீர்க்க தரிசனம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அற்புத அடையாளம் சொல்லப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கென்று சொல்லி விசேஷித்த பணியை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது இந்த அபிஷேகத்தோடு கூட தான் நீங்க செய்யணும். இதுதான் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியாருடைய முத்திரை மாதிரி. அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த இதே 22ஆம் வசனத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன். நான் சொன்னேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் நடக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் வருது, அங்கிருந்து பிதா பேசுறாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன். இப்ப லூக்கா எழுதும் போது இதை எப்படி எழுதுறாரு, நீர் அப்படின்னு எழுதுறாருல. இதே மத்தேயு நம்ம படிச்சிருக்கணும்ல, எப்படி எழுதுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். மத்தேயு 3:17. லூக்கால நீர் என்னுடைய நேசகுமாரன், மத்தேயுல இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நீர் அப்படின்னா எப்ப சொல்லுவோம், அந்த பர்டிகுலர் நபரை பார்த்து சொல்லுவோம், நீ எனக்கு ரொம்ப நேசகுமாரன் அப்படின்னு. இவர் அப்படின்னா எங்க சொல்லுவோம், யாரோ தேர்ட் பர்சன்ட்ட சொல்லும் போது இவர் எனக்கு ரொம்ப நேசகுமாரன் அப்படின்றத சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். 2 முறை தேவன் உறுதிப்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தவுடன் இயேசுவை பார்த்தும் சொல்லியிருப்பார், நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து, முக்கியமா யோவான் அங்கதானே இருக்கிறார், யோவான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் சொல்லியிருப்பாரு, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, டபுள் கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துதல், அஷ்யூரன்ஸ். அப்ப முதல் நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா அனாயிண்டிங், அபிஷேகம். 2வது என்னன்னா அஷ்யூரன்ஸ், உறுதிப்படுத்துதல். 3வதாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது என்னது, ஐ எம் வெல் பிளீஸ்ட், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இல்லைன்னா உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். சோ இது என்னது அப்படின்னா அங்கீகரித்தல், அப்ரூவல். அதாவது இது வரைக்கும் அப்ப இயேசு தேவகுமாரன் கிடையாதா அப்படின்னா அவர் தான் தேவகுமாரன், என்ன அதுல சந்தேகம். ஆனால் வெளிப்புறமான அந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக இயேசு ஞானஸ்தானம் எடுத்தவுடன் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், இறங்கி அவரை அபிஷேகிக்கிறார். பிதா வானத்திலிருந்து என்ன சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்ற அந்த அஷ்யூரன்ஸ் உறுதிப்படுத்துறாரு. 3வதாக அவர் அங்கீகரிக்கப்படுகிறார், ஐ எம் வெல் பிளீஸ்ட், இவரில் பிரியமாயிருக்கிறேன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன், அப்ரூவ் பண்றார். சரிங்களா? அப்ப 3 விஷயம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நடக்குது. 1 அபிஷேகம், உறுதிப்படுத்துதல், அங்கீகரித்தல், அனாயிண்டிங், அஷ்யூரன்ஸ், அப்ரூவல். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், 3A. ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், எப்படி இயேசு இந்த நற்சாட்சியை பெற்றார். இப்போ இந்த சூழ்நிலை நீங்க பாருங்க, என்ன அப்படின்னா இப்ப இயேசுவுக்கு 30 வயது. இப்பதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்க போறார். வீட்டை விட்டு வெளியே வந்தார்னு சொன்னேன். இது வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்றுதான் பார்க்கிறோம். இது வரைக்கும் ஒரு பிரசங்கம் கூட பண்ணல, எங்கேயுமே போய் எந்த ஊழியத்துமே செய்யல, ஒரு பிசாசு கூட ஓட்டல, ஒரு குருடரை கூட பார்வை அழிக்கவில்லை, சப்பானிகளை எழும்பி நடக்க பண்ணவில்லை. சுருக்கமா சொன்னா
அற்புதமே செய்யல. ஆனா பிதா இவருக்கு ஒரு அருமையான சாட்சியை கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, இதுல இருந்து முதலாவது நம்ம ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். நம்ம போய் பிரசங்கம் பண்றதுனால ஜனங்கள் திரளா ரட்சிக்கப்பட்டாலும், நம்ம போய் அங்க ஜெபம் பண்றதுனால நம்முடைய ஜெபம் கேட்டு ஜனங்கள் விடுதலை பெற்றாலும், நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது அங்க அற்புதங்கள் நடந்தாலும் அதிலே ஒருபோதும் பிதா பிரியப்படுகிறவர் அல்ல. எதன் மூலமாக பிரியப்படுகிறார் என்று சொன்னால், இயேசுவின் வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர் எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே அவர் நடந்து கொண்டார் என்பதை வைத்துதான் அவருக்கு இந்த சாட்சி கிடைத்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுடைய வாலிப பருவம் எப்படின்னு எழுதப்படவே இல்லையே, எப்படின்னு எழுதப்பட்டிருந்தா நாங்களும் எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சிருப்போமே, ஏன் பைபிள்ல எழுதல அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா இப்படி யோசிப்போம், இயேசு அவர் கடவுளுங்க, அவர் ஏன் தப்பு பண்ண போறாரு, அவர் மனிதனா இருந்தா அவருக்கு இந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம அப்படி யோசிக்க கூடாது. இயேசு எப்படி அந்த சிறு வயதிலையும் அவருடைய வாலிப நாட்கள்லயும் அவர் இருந்தார் என்பதை ஒரே ஒரு வசனத்தின் மூலமாவே நம்ம தெரிந்து கொண்டோம்ல. அவர் நாசரேத்துக்கு போய் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு நீங்க செய்யணும். அது என்ன அப்படின்னா, கீழ்ப்படியணும். வேற எதுவுமே செய்வானா? நீங்க உங்க பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்க 100% கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் பிதா உங்களிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். எப்படி இயேசுவுக்கு இந்த சாட்சி கிடைச்சோ அது மாதிரி உங்களையும் சொல்லுவார் பிதா. உங்கள் ஒவ்வொரு பேரையும் கூப்பிட்டு சொல்லுவார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, ஐ எம் வெல் பிளீஸ்ட் வித் யூ அப்படின்னு சொல்லுவார். அந்த சாட்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா, நம்ம அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு சொல்ற செய்தி. இன்னும் சொல்லணும், மற்றவர்கள் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை குறித்து பேசணும். நம்முடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. நம்ம ஓப்பன் புக்கா இருக்கணும். பாருங்களேன், எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட கூட மத்தவங்களோட பேசணும். கபடு நிறைந்த இருதயமா இருக்க கூடாது. ஒருத்தட்ட பேசுறோமா, அவங்க முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு பேசணும். சுயநலமா பேசக்கூடாது. இதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்களேன், கனி நிறைந்த வாழ்க்கைன்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன்? குட் கேரக்டர்ஸ், நல்ல குணாதிசயங்கள். ஒவ்வொரு நாளும் இது நம்ம வாழ்க்கையில வெளிப்படணுங்க. இதன் மூலமா தான் கர்த்தர் பிரியப்படுவார். அனுதின வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாயினும் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்கணும். நம்ம சொல்லக்கூடாது, நான் எப்பவுமே நல்லவளா தான் இருப்பேன், எப்பவுமே நான் நல்லவனா தான் இருப்பேன், இந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் என்னால தாங்கி கொள்ளவே முடியல, அதனாலதான் நான் அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க கர்த்தருக்காக வாழணும் அப்படின்றதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இயேசு அதை தான் செஞ்சார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், யாருக்கும் அவர் தீங்கு நினைக்கல, சுயநலமா வாழல. இப்ப யோவான் கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன ஒரே வார்த்தையில சொல்றாருன்னா, செல்ஃபிஷா நடக்காத, 2 அங்கி இருந்துச்சுன்னா ஒரு அங்கியே கொடு, மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத, இடரலா இருக்காத, இப்படிதானே சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஓடி ஓடி ஊழியம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளினால் இதை போய் செய், இப்படி செய் அப்படின்னு சொன்னா செய்யலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் கர்த்தரை பற்றி சொல்வது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நாமளே போய் முட்டி மோதி எந்த காரியத்தையும் செய்தாலும் அதனால் பிரயோஜனமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். லைஃப் பேசணும் இயேசுவை பத்தி. நம்முடைய லைஃப் தான் ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபா இருக்கணும். எங்க போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தர் இந்த நல்ல சாட்சியை நமக்கும் கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23-38 வரைக்கும் இயேசுவின் தலைமுறை பட்டியல், ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ். இதுல முகவுரையா சில காரியங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நமக்கு 4 சுவிசேஷம் இருக்கு, அப்படிதானே? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல 2 சுவிசேஷத்துல தான் தலைமுறை பட்டியல், வம்ச வரலாறு பட்டியல் இருக்குது, ஜீனியாலஜி இருக்குது. ஒன்னு மத்தேயுல இருக்கு, இன்னொன்னு இப்ப நம்ம படிக்க போற லூக்கால இருக்கு. மத்தேயு படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மத்தேயு எந்த ஆங்கிள், எந்த கோணத்துல அவர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, யூதர்களுக்கு இயேசுவை ராஜாவா காண்பிக்க எழுதுறார். யூதர்கள் அப்படின்னு சொன்னா யார் மூலமா துவங்குது? ஆபிரகாம் மூலமா துவங்குது. ஆபிரகாம் புறஜாதியான் தான்.
தான். ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவன் மூலமாக தான் எபிரேயர்கள், யூதர்கள் அப்படின்றத உருவாக்குறார். அப்ப மத்தேயு அதை எழுதும் போது அதனால எப்படி எழுதுறாருன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு எழுதுறாரு. அதற்கு பிற்பாடு அவர் எப்படி எழுதுறாரு, ஆபிரகாம் முதல் இயேசு வரைக்கும் அந்த வம்ச வரலாறு பட்டியல எழுதி யோசேப்பு மூலமா இயேசு எப்படி இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றத யோசேப்பின் ஆங்கிள் எழுதுறாரு. ஆனால் லூக்கா மரியாளுடைய ஆங்கிள் எழுதுறாரு. இன்னொன்னு ஒன்ன கூட சொல்லணும், இப்ப ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீதின் குமாரனான சாலமோன் வழியாக யோசேப்பு வந்தார் அப்படின்றத போடப்பட்டிருக்கு. அதாவது இவர் யோசேப்பின் குமாரன் எனப்பட்டார் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, லீகலி ஜோசப் வாஸ் ஜீசஸ் ஃபாதர். சட்ட ரீதியாக யோசேப்பு தான் இயேசுவுக்கு தகப்பன். சரிங்களா? அதே நேரத்துல லூக்கா எழுதும் பொழுது மரியாளுடைய ஆங்கிள் எழுதுறாருன்னு நான் சொன்னேன். மரியாளுடைய ஆங்கிள் எழுதுறதுனால இங்கேயும் அவர் தாவீதின் வம்சத்துல வந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு இன்னொரு குமாரனான நாத்தான் மூலமாக வந்தவர் என்பதை லூக்கா 3:32 வாசிக்கிறோம் பாருங்க. நாத்தான் தாவீதின் குமாரன். அப்ப அங்க தாவீதின் குமாரன் சாலமோன் மூலமா யோசேப்பு வந்தாரு. இங்க மரியாளுடைய வம்ச வரலாறு பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே இங்கே லூக்கா என்ன குறிப்பிட்டிருக்கிறார், தாவீதின் இன்னொரு குமாரனான நாத்தான் மூலமா மரியாளமா வந்தாங்கன்னு எழுதியிருக்கு. சரி, இன்னொரு காரியத்தை கூட நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன் 4 சுவிசேஷத்திலையும் தலைமுறை பட்டியல் எழுதப்படல, ஏன் 2ல தான் எழுதப்பட்டிருக்கு? இதையும் நம்ம பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் தான், இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனுக்காக நம்ம இதுலயும் படிக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்ப மத்தேயு இயேசுவ ராஜாவாக காண்பிக்க எழுதப்பட்டனால இந்த ராஜா எப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தார் அப்படின்றது தெரியணும். அதுக்காக மத்தேயு தலைமுறை பட்டியல அங்க எழுதுறாரு. அதே மாதிரி லூக்கா எழுதும் பொழுது லூக்கா இயேசுவை மனிதனாக கிரேக்கர்களுக்கு காண்பிக்க எழுதுகிறார்னு சொன்னேன். அப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு ஒரு வம்ச வரலாறு இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும்ல. அதனாலதான் எழுதுறாரு லூக்கா. ஆனா ஏன் மார்க்கும் யோவானும் எழுதலனா, மார்க்கு இயேசுவை அடிமையாக காண்பிக்க எழுதுகிறார். அடிமை எங்க பிறந்தா என்ன, எங்க வளர்ந்தா என்ன, அவன் அடிமை, விலைக்கு வாங்கப்படுகிறவன். அதனாலதான் வம்ச வரலாறு பட்டியல் மார்க்கு எழுதல. யோவான் எதற்காக எழுதப்பட்டது? யோவான் இயேசுவை தேவனாக காண்பிக்க எழுதப்பட்டது. தேவன் எப்படி வம்ச வரலாறு பட்டியல வர முடியும்? தேவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதனால மார்க்லயும் யோவான்லயும் வம்ச வரலாறு பட்டியல் இல்ல. சரியா? இப்ப நம்ம வசனத்தை வாசிக்க போறோம். லூக்கா 3:23-24. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன். 23ஆம் வசனத்துல இருக்கிற யோசேப்பு வேற, 24ஆம் வசனத்துல இருக்க யோசேப்பு வேற. அந்த நாட்கள்ல திரும்ப திரும்ப அதே பேரை தான் வச்சுப்பாங்க. சரிங்களா? சோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். இது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு. மத்தேயு 1:16 வசனம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய அப்பா என்ன போடப்பட்டிருக்கிறது? யாக்கோபு. ஆனா அதே நேரத்துல லூக்கால வாசிக்கிறோம் அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, ஏன் மத்தேயு யோசேப்பு யாக்கோபின் குமாரன் என்றும் லூக்கா ஏலியின் குமாரன் என்றும் எழுதியிருக்கிறார்? இந்த கேள்விக்கான பதில் யூத கலாச்சாரத்தை விளங்கி கொண்டால் மட்டுமே நமக்கு புரியும். பாருங்களேன், நான் சொன்னேன் லூக்கா மரியாளுடைய ஆங்கிள் இந்த சுவிசேஷத்தை எழுதுறாரு. ஏன்னா எல்லாத்தையுமே மரியாள்கிட்ட கேட்டுதான் எழுதுறாரு அப்படின்றத சொன்னேன்ல நானு. அப்போ மரியாள் கோணத்துல எழுதுனா மரியாளுடைய வம்ச வரலாறு பற்றி தானே எழுதணும். ஆமா, அவரும் மரியாளுடைய வம்ச வரலாறு பட்டியல் தான் எழுதியிருக்கிறார். ஆனா யூத கலாச்சாரத்தின்படி பெண்களுடைய பெயர் பொதுவாக அதுல குறிப்பிடப்படாது. அப்போ மரியாளுடைய பெயர் இந்த இடத்துல வரக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த இடத்துல யோசேப்புன்னு வருது. ஆனா இப்ப நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, மத்தேயு யோசேப்போட அப்பா யாக்கோபுன்னு எழுதியிருக்கிறாரு, இங்க ஏலி தான் யோசேப்போட அப்பான்னு போட்டிருக்கே, இது ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா, இப்ப ஏலி அப்பாவா யாக்கோபு அப்பாவா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் வரும்ல. அதாவது ஏலி யார் என்றால் மரியாளின் தகப்பன். ஏலிக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அவள் பேர் தான் மரியாள். இது பழைய ஏற்பாட்டுல அன்னாள் ஏலி, அந்த ஏலி இல்ல. சரிங்களா? இது புதிய ஏற்பாட்டுல மரியாளுடைய அப்பா பேர் ஏலி. யாருடைய குடும்பத்திலாவது அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்து வேறு ஆண் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய வம்ச பட்டியலை எழுதும் பொழுது, அந்த ஜீனியாலஜி எழுதும் பொழுது இந்த மகளுடைய பெயரை எழுத மாட்டாங்க. மாறாக இந்த மகள் திருமணம் செய்து கொண்ட மருமகனுடைய பெயரை எழுதுவாங்க. அந்த மருமகன் மகனாக எண்ணப்படுவார்.
சோ நான் சொல்ற இந்த ஆங்கிள் இதை படிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். என்ன போட்டிருக்கு? அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னா ஏலி யார்னா யோசேப்பின் மாமனார். சோ இப்ப மரியாள் ஒரே ஒரு பெண் பிள்ளையா இருந்ததுனால இந்த இடத்துல மரியாள் பேர் போடாம மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை ஏலியின் குமாரன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகுமின் குமாரன், நாகும் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னானின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரோபாபேலின் குமாரன், சொரோபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்முதாமின் குமாரன், எல்முதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப் யோனாவின் குமாரன், யோனான் எலியாக்கிமின் குமாரன். ஒருவேளை இந்த பெரிய பட்டியல் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு போரா இருக்கலாம். ஆனா இந்த வம்ச வரலாறு பட்டியலை பரிசுத்த ஆவியானவர் லூக்காவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறபடியால் தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 31ஆம் வசனம் பாருங்க. எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேத்தின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அமினதாபின் குமாரன், அமினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன். நம்ம இந்த வம்ச வரலாறு பட்டியலை வாசிக்கும் பொழுது யார் யாருடைய குமாரர் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்றோம். இதுல ரிப்பீட்டடா சில நேம்ஸ் வந்துட்டே இருக்குது. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேற ஒன்றும் இல்ல. எப்பவுமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் அசர்ட்ஸை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக தாத்தா பேரு பூட்டன் பேரு அப்படி ரிப்பீட் பண்ணி தான் வைப்பாங்க. அதனால அந்த பேர் காமனா எல்லாரும் வைக்கிறது தான். ஆனா வேற வேற நபர் தான் அவங்கலாம். சோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து நம்ம 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அற்பகசாத்தின் குமாரன், அற்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேத்தின் குமாரன், யாரேத் மகலாலேயலின் குமாரன், மகலாலேயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். சோ இப்ப மத்தேயு எழுதும் பொழுது அவர் யூதர்களுக்கு எழுதுறனால ஆபிரகாம்ல இருந்து தான் யூதர்கள் துவங்குறாங்க. அதனால ஆபிரகாம் தாவீது ரொம்ப முக்கியமான ராஜா, அதை போட்டுட்டு மீதமுள்ள அந்த வம்ச வரலாறு பட்டியல எழுதுறாரு. லூக்கா இயேசுவை மனிதனாக காண்பிக்க எழுதுறதுனால ஆதியில மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் அப்படின்ற வரைக்கும் போறார். இவர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறார். அங்க எப்படி இருக்கும்னா ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் வந்திருக்கும். இங்க யோசேப்ல இருந்து ஆதாம் வரைக்கும் வருது. சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல தமிழ் பைபிள்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்கு. ஆனா இதே இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா which was a son of God, தேவனுடைய குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதாம் தேவனுடைய குமாரன் போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம 3ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சிட்டோம். நீங்க இத தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நீரே எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.